சமைக்கலாங்களா? கேஷ்யூ பன்னீர் ஃபஸ்ட்டு. அதுக்கு கேஷ்யூவை கொஞ்சம் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு இன்னொரு கைப்பிடி போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் பன்னீரையும் கட் பண்ணி வச்சதை நல்லா பொரித்து எடுத்துருங்க. அது மிச்சம் இருக்கிற நெய்லேயே அப்படியே பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பே லீஃப் இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு வதங்கட்டோன்னு விடுங்க. அதுக்குள்ளே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டை மிக்சியில் போட்டு கரகரப்பாக முதல்ல அரைச்சிக்கோங்க. தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுருக்கும், அதில் சேர்த்துருங்க. அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த முந்திரி பருப்பு வெந்தது ஆறிட்டுருக்கும், அதையும் இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 லிட்டர் தயிர் இதுலேயே சேர்த்து அதையும் நல்லா வெண்ணெய் மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துருங்க. உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் கூடவே மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துருங்க. இது மிளகாய்த்தூள் வாசனை அடங்கினதுக்கப்புறமா அதில் இந்த அரைச்சி வச்ச கலவையை எடுத்து சேர்த்துருங்க. இது நல்லா கலரி விட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டோன்னு விடுங்க. கொதித்ததுக்கப்புறமா இப்போது இந்த பன்னீரும் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கலரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆகிடும். சப்பாத்தியும் சுட்டு எடுத்து வச்சாச்சு. நேற்று சாதம் மீந்து போயிருந்தது, அந்த சாதத்தை கொஞ்சமாக எக் ரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு ஏறின உடனே ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் நிறைய வெங்காயம், அப்புறம் அதுலேயே கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதங்கிட்டு மிளகாத்தூள் வாசனை அடங்கின உடனே அதில் 2 3 முட்டையை சாதம் மீந்திருக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு ஊற்றி, அது ரொம்ப வெந்துடாமல் ஒரு ஈரப்பதம் இருக்கிறப்பவே இந்த மீந்த சாதத்தையும் அதில் போட்டு ஸ்லோவில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கலரி எடுத்திங்கன்னா சுவையான எக் ரைஸும் ரெடி.